1 அதிகாரம் நீதிமொழிகள் 9:10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது பாருங்க, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிலம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். எப்படி களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்புறது, எப்படி ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடுறது? அது லாங்குவேஜ் எப்படின்னா, அந்த காலத்தில் அந்த மாதிரி தொழில் தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. விவசாயம், திராட்சை ரசம் பண்ணுறது, இப்படி இதுதான் அவங்க தொழில். அது சொல்கிறாரு, இந்த களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும், நிரம்பி வழியும், ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். திராட்சை ரசம் என்ன பண்ணும்? புரண்டு ஓடும். அப்போ செழிப்பை இது குறிக்கிறது. எப்படி செழிப்பு உண்டாகும்? அவர் சொல்கிறார், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும், எல்லாம் சொல்லுங்க, முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. பாருங்க, ஒரு லா மாதிரி இதை சொல்கிறார். இதை லீகலிஸ்டிக்காக எடுத்து, லீகலிஸ்டிக் வேறு, லா வேறு. லான்னா என்ன, சட்டம்னா என்ன பாருங்க. லா ஆஃப் கிராவிட்டின்னு இருக்குது, அதாவது புவி ஈர்ப்பு பிரமாணம். லானா பிரமாணம். பிரமாணம்னா என்ன? எல்லாருக்கும் எப்போதும் ஒரே மாதிரியே அது வேலை செய்யுது. லா ஆஃப் கிராவிட்டினா, இப்போ ஒரு மெத்தையிலேருந்து வயசானவர் குதிச்சாலும் கீழே தான் விழுவார், 10 வயசு பையன் குதிச்சாலும் கீழே தான். இல்லை ஒன்றுமே தெரியாத ஒரு பச்சை குழந்தைய அங்கேருந்து யாராவது போட்டால் கூட அது கீழே தான் விழும். அதுக்கு தெரியாதுன்றதுனால அது மேலே பறக்க போகிறதில்ல, கீழே தான். ஏன்னா அது ஒரு லா, அது ஒரு பிரமாணம். புவி ஈர்ப்பு பிரமாணம்ங்கிறது ஒரு பிரமாணம். அது அப்படி தான். அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரியா இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியா வேலை செய்யாது. ஒரு பணக்காரன் குதிச்சாலும் கீழே தான் விழுவான், ஏழை குதிச்சாலும், படித்தவன் குதிச்சாலும் கீழே தான் விழுவான், படிக்காதவன் குதிச்சாலும் கீழே தான் விழுவான், வெள்ளைக்காரன் குதிச்சாலும் கீழே தான் விழுவான், இந்தியன் குதிச்சாலும் கீழே தான். ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யுது, அதான் லா. வெள்ளைக்காரனுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி வேலை செஞ்சேன்னா அது லாவே கிடையாது. அப்போ இங்கே ஒரு பொருளாதார பிரமாணத்தை கடவுள் சொல்கிறார். பொருளாதாரத்தை பற்றி தான் பேசுகிறேன். உன் பொருளாலும், க்ளீனாக சொல்கிறாரு பாருங்க, உன் பொருளாலும் உன் விளைச்சலின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இது மிகப்பெரிய ஒரு பிரமாணம், பொருளாதாரத்தை குறித்த ஒரு மிகப்பெரிய பிரமாணம். இதை கோட்டை விட்டுறக்கூடாது பாருங்க. சிலர் பைபிள்னு பைபிள் எடுத்து முத்தம் கொடுத்துக்கிறாங்க, அதை கும்பிட்டுக்கிறாங்க, பக்கத்தில் வச்சு படுக்கிறாங்க, காற்று கருப்பெல்லாம் ஓடிடுன்னு பார்க்குறாங்க. உள்ளே திறந்து வாசிக்கிறது கிடையாது, புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. இதை திறக்கணும் அப்பப்போ. ஹலோ, இதை கொஞ்சம் வாசிக்கணும், அப்புறம் இதை பற்றி போதிக்கிறத கேட்கணும். கொஞ்சம் ஒரு தடவை கேட்டால் பார்த்தா திரும்ப திரும்ப கேட்கணும். இதை நான் தான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் பாருங்க. திரும்ப இப்படிலாம் ஒருத்தர் போதிக்கிறத கேட்டுட்டு திரும்ப திரும்ப போய் கேட்டேன். 10 தடவை கேட்குறது, திரும்ப திரும்ப விடுறது இல்லை அது. ஏன்னா எனக்கு விளங்கிடுச்சு, இதில் என்னமோ ரகசியம் இருக்குது. இதை பிடிச்சேன்னா நான் நல்லா வரலாம், இதை பிடிச்சேன்னா என் வாழ்க்கை நாளைக்கு நல்லா இருக்கும், நான் கஷ்டப்பட வேண்டியதில்லை, நான் எப்போவுமே இல்லாமையில் இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சதுலேருந்து விடலை பாருங்கள். அப்போ எல்லாருமே அதை கண்டுபிடிக்கணும். பொருளாதார பிரமாணம் இது. உன் பொருளாலும் விளைச்சலின் எல்லாம் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், திராட்சை ரசம் உன் ஆலைகளில் புரண்டு ஓடும். எப்படி சொல்கிறாரு பாருங்க, களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், ஃபில்டு வித் பிளென்டின்னு வருது ஆங்கிலத்தில். திராட்சை ரசம் புரண்டு ஆலைகளில் புரண்டு ஓடும். வேட்ஸ் வில் ஓவர்ஃப்ளோ. ஓவர்ஃப்ளோன்னா தெரியும் உங்களுக்கு, நிரம்பி வழிகிறது. அப்போ கடவுள் இதுக்கெல்லாம் எதிரி கிடையாது. உங்களுக்கு நிறையா இருக்கிறதுக்கு அவர் எதிரி கிடையாது. அது அவருக்கு பிடிக்கலன்னு கிடையாது. அவர் அங்கே உட்காந்துட்டு இவனுக்கு என்னத்துக்கு இவ்வளவு, இது ரொம்ப டூ மச்சு, நிரம்பி கீழெல்லாம் ஊற்றுதாக்கும், இது ரொம்ப ஓவர். அவர் என்ன சொல்ற, ஓவராக தான் வேணுன்றார், ஓவர் ஃப்ளோ. ஏன்னா அதுதான் அவருக்கு மரியாதை. ஏன்னா அவர் நம்முடைய பரலோக தகப்பன், நம்முடைய தேவையை சந்திக்கிறவர். நமக்கு எப்போவுமே கொஞ்சம் குறைவாக கொடுத்தா தான் நல்லதுன்னு இவங்க போதிக்கிறாங்க சிலர். நான் வளர்ந்து வந்த காலத்தில் அப்படி தான் நிறைய பேர் போதிச்சாங்க பாருங்கள். உனக்கு நிறைய கொடுத்துட்டா நீ கெட்டு போயிடுவியாக்கும், அதனால தான் கர்த்தர் உனக்கு 10 ரூபா வேணா எப்போ 5 ரூபா தருவார், மீதி 5 ரூபாய்க்கு காய விடுவார் ஒன்று. அப்போ தான் நீ ஒழுங்காக இருப்பியாக்கும், அப்போ தான் நீயே கத்தாவேன்னு அவர் பின்னால் வந்துக்கிட்டு இருப்பா. அதனால் உனக்கு எப்பவுமே கொஞ்சமாக கொடுத்தா தான் உனக்கு நல்லதுப்பா இப்படின்னு சொன்னால் நானும் நம்பியிருந்தேன் எத்தனையோ வருஷமாக. இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தவன் தான் நான் பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன், நம்பாதீங்க. அது எங்கேயும் வேதத்திலே இல்லை. நீங்கள் ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? நான் தான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அத்தனை வருஷம். நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்பாதீங்க. வேத வசனம் சொல்லுகிறது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்னா நிரம்பணும்னு நிறுத்துறது இல்லை கர்த்தர். 5 அப்பம் 2 மீனை எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோடனே கடைசி ஆள் மீனை வாயில் வச்சு அப்பா போதும் அப்படின்னோடனே டக்கு நின்றுல 12 கூட மீந்துருச்சு.